ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமி நேயர்களே வணக்கம். இன்றைய தேதி 8/3/2019, கிழமை வெள்ளிக்கிழமை. திதி வளர்பிறை துதியை திதி இரவு 1:34 வரை இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 11:16 வரை இருக்கிறது. இன்று முழுவதும் சித்த யோகம். காலை 7:00 to 9 குளிகை, 10:00 to 12 ராகு காலம், 3 to 4:30 யமகண்டம். இன்று ஒரு சுப நாள், அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரமும் வளர்பிறை துதியும் கூட்டியிருக்கிறது. வெள்ளிக்கிழமையும் ரொம்ப சுப நாள். இன்று சந்திர தரிசனம் இருக்கிறது, தனிய நாள். வீட்டு விசேஷங்கள் அனைத்தும் செய்து கொள்ளலாம். விவசாய சம்பந்த வேலைகளில் ஒரு சில வேலைகள் தவிர்த்து மற்ற அனைகளும் செய்து கொள்ளலாம். ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்று ஒரு யோகமான தினம். உத்திரட்டாதி நட்சத்திரம் நல்லது செய்ய வைக்கும். பல வகையில் அனுகூலமான தினமாக இருக்கிறது. பணவரவு நன்றாக இருக்கும். சகோதர ஒற்றுமை குறையும். தாய் தந்தை ஆரோக்கியம் பரவாயில்லை. மாணவர்கள் குழந்தைகள் அனுசரணையாக இருப்பார்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிகமான அக்கறை கொள்ள வேண்டும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. முன்னோருடைய சொத்து சம்பந்தமாக நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். சுப செலவுகள் இருக்கும். திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, குரு பார்க்க கோடி நன்மை என்பதை உணர்வீர்கள். உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. மனசு நிறைவாக நாட்கள் செல்லும். பணவரவு சுமாராக இருக்கும். செலவுகள் அதிகரிக்கும். சுப செலவாகவே இருக்கும். செய்யக்கூடிய முயற்சிகளில் தாமதித்து வெற்றி கிடைக்கும். தாய் தந்தை ஆரோக்கியம் பரவாயில்லை. மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். பல கசப்புகள் இருந்தாலும் விட்டு கொடுத்து போவீர்கள். வெளி உலகத்தில் பழகும் பொழுது சற்று கவனம் தேவை. தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டு. சக ஊழியரிடத்தில் நன்மதிப்பை பெறுவீர்கள். திருமண யோகம் உண்டு. பருவம் அடைந்தவர்கள், அதாவது திருமண வயது அடைந்தவர்களுக்கு திருமணம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிகமான அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். மன சஞ்சலங்கள் வந்து செல்லும். உடல் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு சரியாகும். வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். சகோதர ஒற்றுமை பரவாயில்லை. சகோதரிகளுக்கு உதவி செய்வீர்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது சற்று கவனம் தேவை. தாய் தந்தை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். மாணவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். நன்மதிப்பை ஏற்படுத்துவார்கள். உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. கணவன் மனைவி சிறு சஞ்சலத்துக்கு பிறகு சரியாகும். அந்யோன்யம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். முன்னோடைய சொத்து சம்பந்தமாக நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள். திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, இன்றைய தினம் நிறைவாக நாட்கள் செல்லும். ராசியாதிபதி சந்திர பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டு. பணவரவு நன்றாக இருக்கும். சேமிப்புகள் செய்து கொள்வீர்கள். நகை ஆபரண சேர்க்கை உண்டு. அரசு அனுகூலங்கள் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தனிப்பட்ட விசேஷமான அக்கறை கொள்வது நன்று. யாரையும் புதிதாக நபர்களுக்கு கடன் கொடுத்து ஏமாறாமல் இருப்பதே சிலாகியம். கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக உள்ளது. வாகனத்தை இயக்கும் பொழுது சற்று கவனம் தேவை.
முன்னோருடைய சொத்து சம்பந்தமாக நல்ல முடிவுக்கு வருவீர்கள். ஒரு சிலருக்கு வாகன யோகமும் உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம் விரையாதிபதி 8ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது சில சமயத்தில் திடீர் யோகத்தையும் கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருப்பது நன்று. கணவன் மனைவி அந்யோன்யமும் குறைய செய்யலாம். பல விஷயத்தில் விட்டு கொடுத்து போவதால் மனசு நிறைவாக நாட்கள் செல்லும். உடல் மனம் சஞ்சலமடையும். எதையும் யோசித்து நிதானித்து செய்வதை நன்று. அவசரம் தேவையில்லை. வாகனத்தை இயக்கும் பொழுதும் கவனத்துடன் இயக்க வேண்டும். தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி காணுவீர்கள். திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். மிதமான நாளை. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருப்பதே சிலாகியம். சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து போவீர்கள். மகிழ்ச்சி இரட்டிப்பு ஆக்கும். முன்னோருடைய சொத்து சம்பந்தமாக நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனம் தேவை. சுப லாபம் சுப செலவு ரெண்டும் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த துலா ராசி நேயர்களே, எதையும் நீதியுடன் நேர்மையுடன் செய்ய எதிர்பார்ப்பீர்கள். அது நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் விஷயம் பரவாயில்லை. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதே சிலாகியம். கண்டிப்பாக பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடவே கூடாது. அதே நேரத்தில் தன்னுடைய சொந்த கதையை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதே சிலாகியம். எதுவும் நன்றாக நடக்கும். நம்மால் ஆவது ஒன்றும் இல்லை. எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். சமாளித்து விடுவீர்கள். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். முன்னோடைய சொத்து சம்பந்தமாக எந்த ஒரு விஷயமும் இன்று பேசாமல் இருப்பதே சிலாகியம். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. பொருளாதார சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மிதமான தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். தூக்கமின்மையால் சிரமப்படுவீர்கள். நேரம் தவறாமை உண்பதே சிலாகியம். பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாது. நண்பர்களுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். உற்றாரிடத்திலும் மதிப்பு உயரும். எதிர்பாராத சுப செய்திகள் கிடைக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த தனுர் ராசி நேயர்களே, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பது சிலாகியம். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிகமாக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கோவில் கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு நன்மை பெறுவீர்கள். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவதை சிலாகியம் என்று உணர்ந்தவர்கள் நீங்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரவு உண்டு. உற்றாரிடத்தில் மதிப்பு உயரும். வாகனத்தை இயக்கும் பொழுது சற்று கவனம் தேவை. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. நகை ஆபரண சேர்க்கை உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனமாக இருப்பது நன்று. வாகனத்தை இயக்கும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருப்பதே நன்று. தூக்கத்தில் வாகனம் ஓட்டுவது தவிர்க்க வேண்டும். எதிர்பாராத சுப செலவுகள் ஏற்படலாம். உற்றாரிடத்தில் பழகும் பொழுதும் சற்று கவனம் தேவை. வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. எதையும் நிதானித்து யோசித்து செய்வதே சிலாகியம். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். மிதமான தினமே.
அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, தூக்கமின்மையினால் சற்று சிரமம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக தவிர்ப்பது நன்று. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. உற்றாரிடத்தில் பழகும் பொழுதும் சற்று கவனம் தேவை. மிதமான தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.